இங்க அமிர்தான்றவங்க ஊறுகாய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது டைவர்ஸ் ஆன ஹஸ்பண்ட் இவங்களோட பசங்களையும் பார்த்ததுமே கீழே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆகும்போது பசங்கள வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட காசு இல்லாத ஒரே காரணத்துக்காக நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி விட்டுறாங்க. ஆனா பசங்களுக்கு நம்மளால முடிஞ்சது எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு ஊறுகாய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இவங்களோட வீட்டுக்கு இருக்க ஒருத்தர் எனக்கு நிறைய எம்என்சி கம்பெனிலாம் தெரியும், அதனால உங்க ஊறுகாயை சாம்பிள் கொடுத்துக்கிறேன், உங்களோட பிசினஸ் பெருசாகும்னு சொல்லிட்டு அடிக்கடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் நம்பி தர ஆரம்பிக்கிறாங்க. தென் இவங்களோட பொண்ணு அந்த ஸ்கூல்லேயே நல்லா படிச்சு டாப் ரேங்க் எடுக்கிறா. அதனால ஐஐடி சேர்றதுக்காக கோச்சிங் சென்டர்ல 50% ஸ்காலர்ஷிப் தராங்க. அப்ப இவங்க அம்மா பசங்களை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. அப்ப இந்த பொண்ணு இந்த ஸ்காலர்ஷிப் விஷயத்தை சொல்லி பேலன்ஸ் அமௌண்ட் 25,000 கட்டணும்னு சொல்றா. அதுவும் நாளைக்கே ஃபீஸ் கட்டியாகணும்னு சொல்றா. ஆனா இவங்க எனக்கு 2 நாள் டைம் கொடு, நான் ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. சோ இந்த பொண்ணு ஸ்கூல் போறா. சோ இந்த பொண்ணு பணத்துக்காக அப்பாவோட செகண்ட் வைஃப் பீரோல வச்சிருந்த பணத்தை அவங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துடுறா. ஆனா இவங்களுக்கு இந்த பொண்ணு தான் பணத்தை எடுத்தான்னு தெரிஞ்சு போது இருந்தாலுமே கேட்காமலே விட்டுறாங்க. பட் இந்த பொண்ணோட அம்மா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திருட மட்டும் கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. தென் அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துறா. ஆனா இவங்க இந்த பணத்தை நீ எதுக்காக எடுத்தன்னு கேட்கறாங்க. நான் படிப்புக்காக தான் எடுத்தேன்னு சொன்னதுமே நீ இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, இனிமேல் கேட்டு வாங்கிக்கோ, நானே தரேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணோட அம்மா பஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஊறுகாய் விக்கிற சவுண்ட் கேக்குது. இவங்களும் என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா இவங்க கிட்ட பிசினஸ் பண்ணலாம் சொல்லிட்டு சாம்பிளுக்காக ஊறுகாய் வாங்கணும், ஊறுகாய் வித்துட்டு இருக்கான். அவனும் இவங்களை பார்த்ததுமே கையில இருக்க காசெல்லாம் கொடுக்க போறான். ஆனா இவங்க எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு வந்துடுறாங்க. தென் அவன் வீட்டுக்கே வந்து மன்னிப்பு கேட்டு காசு கொடுக்குறான். ஆனா இவங்க எனக்கு எந்த காசுமே வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு அவன் போய் சொன்னாலுமே அந்த பஸ்ல பண்ண பிசினஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால இவங்களே போய் டைரக்டா பண்ண ஆரம்பிச்சிடறாங்க.